முதல் விஷயம், உங்க கனவுல நம்ம வீட்டில் இறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, நம்ம சின்ன குழந்தைங்க யாராச்சும் நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ள இறந்துருப்பாங்க இல்லையா, இவங்க உங்க கனவுக்குள்ள வராங்க அப்படின்றப்போ அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அறிகுறி. அவங்க எல்லாமே தெய்வம் மாறிட்டாங்க. இறந்த ஆத்மா அப்படின்னாவே தெய்வம் அர்த்தம், சரிங்களா? அவங்க எல்லாமே தெய்வமா மாறிட்டாங்க. இறைசக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த கனவுகள் வரும். அதனால இவங்கெல்லாம் அவங்க கனவுல வராங்க அப்படின்றப்போ நீங்க எந்த ஒரு பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. அவங்க மனசார நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா செய்யணும். இப்ப அம்மா அழறா மாதிரியோ, அப்பா அழறா மாதிரியோ, அம்மா கோவமா இருக்கிற மாதிரியோ, அப்பா கோவமா இருக்கிற மாதிரியோ கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்க ஏதோ ஒரு சிறு தவறு பண்றீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது சொல்றதுக்காக வருதுனால இறந்த ஆத்மாக்கள் கனவுல வருது. நிறைய பேருக்கு நீங்க போய் கேட்டு பாருங்களேன், அவங்க வீட்டுல யாராச்சும் இறந்துருப்பாங்க, ஆனா அவங்க கனவுல வரவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப அவங்களால உயிரா இருப்பாங்க, பட் கனவுல வரவே மாட்டாங்க. என்னுடைய மாமியார் எங்க மாமனார் இறந்துட்டாரு, ஒரே டைம் மட்டும் தான் கனவுல வந்தாரு. அது சொல்லி சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. மாதிரி கனவுல அவங்க வராங்க அப்படின்றப்போ அது ரொம்ப நல்லது. எந்த ஒரு தப்பும்